ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டேன், என்னென்ன பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் ட்ரிங்க்குக்கு வந்து ராகி பால் ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். கூட வந்துட்டு பச்சைப்பயிறு வந்து மத்தியானத்துக்கு கடையல் பண்ணியிருந்தேன். ஸோ அதையவே தேங்காய் சட்னி வச்சு சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்டேன். பொரியலுக்கு வந்து காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் போட்டு பண்ணியிருந்தேன். கூடவே வந்து 2 எக்கு வந்துட்டு சும்மா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வந்து லஞ்ச் வந்து முடிச்சிட்டேன். காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எதுவுமே எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே வரல. ஸோ அதனால் காயெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குது. இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து இங்கே இப்போதைக்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் பல்காக போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டில் லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் மோகன் அண்ணா வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நான், வர்ஷு, மோகன் அண்ணா, பாவா எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம். நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா வெங்காயம், காய், அதுக்கப்புறம் கீரை, புதினா இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோ வாங்கியுமே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ இங்கே இருக்கவங்க உங்களுக்கு அந்த இது வந்து தோணுச்சுன்னா அங்கே போய் வாங்குங்க. அங்கேயுமே வந்து மட்டரு இதெல்லாம் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வராதனால எதுவுமே அவைலபிளாக இல்லை. சரி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போய் பூ வாங்கலான்னு போனேன். பூ கூட வந்து எதுவுமே வரல. பாவம் அவங்களே வந்து எல்லாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க, பூ கூட எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு. தெய்வத்துக்கே மாறு வேஷமான்ற கதையாக வந்து ஆகிப்போச்சு. டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றலான் தான் நான் மார்னிங்கே வந்து ராகியெல்லாம் போட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். மாவு வந்து அவ்வளோ அழகாக பொங்கி வந்துருந்துச்சு. எனக்கு பார்க்கவே பயங்கர குஷியாக இருந்தது. இங்கே நிறையா பேர் வந்து இது ரிலேட் பண்ணுவாங்க. மாவு பொங்கி வரதே ஒரு பெரிய சாதனை மாதிரி. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணி வர்ஷுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஊற்றி சுட சுட சூப்பராக வந்து குழம்பு வந்து காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் போட்டு கறி குழம்பு மாதிரி பண்ணி அதை ஊற்றி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு அலர்ட்டு, என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் 4-5 நாள் கழிச்சு இப்போ வருது அப்படின்ட்டு. அலர்ட் வந்ததுலேருந்து நான் என்னமோ வந்து அது எப்போ வீட்டுக்கு வரும்னு சொல்கிற மாதிரி போய் பால்கனிலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், வருமா வராதான்னு. இப்படி யாருமே வந்து பாம்பு வந்து வீட்டில் வந்து விழுமா விழாதான்னு வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. நான் தான் இந்த மாதிரி ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக போய் வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். டாட்டா பாய்.